Hi everyone. Hello students. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி என்எம்எம்எஸோட அப்டேட் பற்றி மற்ற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னெல்லாம் பார்த்தோமா. இப்போது அதுலேயே வந்து நம்ம மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியணும்ல. ஸோ அந்த ஒரு பேட்டர்னுக்காக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெயிட் a minute. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 30 டாபிக் இருக்குது. சரியா? இந்த 30 டாப்பிக்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க. வேர்பல் ரீசனிங், நான் வேர்பல் ரீசனிங். சரியா? வேர்பல் ரீசனிங் அப்படின்னு பார்க்குறப்ப இது மொழிச்சார்னால் நமக்கு இங்கே மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். சரியா? மொழி சாராங்கிறப்போ நம்ம அது விசுவலைசேஷனாக என்ன, ஒரு படத்தை நம்ம பார்க்குறப்போ அந்த படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சுலாம் நம்ம பார்ப்போம். சரியா? அதான் நான் வேர்பல். ஸோ இது ரெண்டுமே கேட்பாங்க. நான் வேர்பல்லேருந்து நமக்கு ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மொழிச்சார்லேருந்து நமக்கு 70 மொத்தம் டோட்டலாக எவ்வளோ 90 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 90ல் நீங்கள் 50+ மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்எம்எம்எஸில் மேட்டில் எலிஜிபிளாக இருப்பீங்க. சரியா? எல்லாருமே இந்த என்எம்எம்எஸில் மேட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எலிஜிபிள் ஆவீங்க. பட் எங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும்னா சேட்டில் வரும். அப்போ சேட்டில் நீங்கள் ஒரு 45+ நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இது 50, 40, 90, 95 எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். சரியா? நம்ம அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது இல்லை ஃபஸ்ட்டு நம்பர் சீரீஸ் தாம்மா முக்கியம். சரியா? வாட் ஆர் த நம்பர் சீரீஸ் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் இப்போ 8th படிப்பீங்க பாருங்கள், ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்களா நம்பர் சீரீஸ். அதே மாதிரி 7th ஃபஸ்ட் டேர்ம், 7th செகண்ட் டேர்ம், 7th தேர்ட் டேர்ம், அண்ட் தென் 8th ஃபஸ்ட் டேர்ம். அதாவது இது எல்லாத்துலேயுமே நம்பர் சீரீஸ் காமனாக இருக்கும். இந்த எல்லா நம்பரை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வர நம்பர் சீரீஸ் அட்டன் பண்ணலாம். சேட்டில் வர மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுலேயே நம்பர் சீரீஸ் அட்டன் பண்ணலாம். அப்போது மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் மேத்ஸ். சரிங்களா? மேட்டு ப்ளஸ் மேக்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணணும். சரியா? ஒன்றா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப கரெக்டாக வரும். சரியா? இதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மேட்டில் வந்து ஒரு 30 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணலாம். நம்ம மேக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின் கிட்ட நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணலாம். சரியா? இது வந்து நம்ம ஒரு பேட்டர்னாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்பர் சீரீஸில் என்னென்ன நம்பர் சீரீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ லைக் உங்களுக்கே நார்மலாக தெரியும்ல, என்னென்ன நம்பர் சீரீஸ் தெரியும். எண்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹோல் நம்பர் இருக்குது, நேச்சுரல் நம்பர் இருக்குது, அதே மாதிரி இன்டிஜர்ஸ் இருக்குது, அதே மாதிரி இப்படி நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே என்னன்னு பார்க்குறப்போ அதை வந்து நம்ம சிறப்பு எண் தொடரில் நம்ம வரிசைப்படுத்தலாம். சரியா? ஹோல் நம்பராக இருக்கட்டும், ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டிஜர்ஸாக இருக்கட்டும், இரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சிறப்பு எண்களில் நம்ம வச்சுப்போம். அதே மாதிரி க்யூபாக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு எண் தொடரில் வரும். சரியா? இரட்டை தொடருங்கிறப்போ டபுள் சீரீஸ். ஓகே, என்ன சார் டபுள் சீரீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ 1 இருக்குது, 1க்கு இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 2 வரும், 2 1 எவ்வளோ கூட்டினா 3, 3 2 5, இதே மாதிரி டபுளாக போகும். சரியா? அதே மாதிரி கூட்டி எழுதும் எண் தொகை அப்படின்னா இதே மாதிரி தான், லைக் 3த்தையும் நம்ம கூட்டி வர மாதிரி. சரிங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் எங்கே வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களோட மென்டல்லி. சரியா? நீங்கள் மனசில் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம அடுத்தது பார்க்குறப்போ கூட்டி எழுதும் எண் தொடர் பார்த்தாச்சு. இன்டர்வல்ஸ்னால் இப்போ நம்ம பகாயன்கள் எடுத்துக்கலாம். பகாயன்கள்னால் என்ன? ஆர் நம்பர்ஸ். ஓகேவா? எடுத்துக்கலாம். 1 3 5 7 9. இப்போ இதை பாருங்கள், இங்கே +2 +1 +1 +2 +2 +2 +2 நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே வந்துடும். இங்கே நீங்கள் +2 ஆட் பண்ணுறப்ப 11 வரும். சரியா? இது வந்து கூடுதல், இதுக்கு வந்து கூட்டி எழுதுகிற எண் தொடர். சரியா? இதே மாதிரி ஒவ்வொன்றுமே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் பண்ணிடுவோம். அடுத்தது சிறப்பு எண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொன்னது அதில் வந்து ஒரு 10 டைப்ஸ் இருக்குது. ஆர் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ், கோப்ரைம் நம்பர்ஸ், கம்போசிட் நம்பர்ஸ், இது மாதிரி எல்லா நம்பர்ஸும். ஒற்றை எண்கள்னால் என்ன இப்போ நம்ம பார்த்துடுறோம். 1 3 5 7 9 இதுலேருந்து 100 வரைக்கும்.
இது எல்லாருமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு பார்க்குறப்போ இது வந்து டிவைட் பை 2 சரியா, 2ஆல் வகுக்கிறப்போ ஒரு மீதி வரும் சரியா, அதுதான் நமக்கான ஆட் நம்பர்ஸ். அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள் இது. இதில் வந்து நீங்கள் +2 போட்டிங்கன்னா வந்துடும் 25ன்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. இரட்டை எண்கள்னால் என்ன? 2, 4, 6. ஒற்றைப்படையில் இருக்க இரட்டைப்படை எண் என்னன்னு கேட்டால் அது வந்து 2 சரியா, ஓகேவா. அதே மாதிரி இரண்டால் வகுப்படும் எண்கள் வந்து மீதி வராத எண். இப்போ 50 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 25 வரும். 25 2 50. அதே மாதிரி 0 வந்துடும். இதுக்கு வந்து மீதி வராது. ஸோ இது வந்து இரட்டைப்படை எண் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதில் வந்து இவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா, கூட்டலாக இருக்கட்டும், பெருக்கலாக இருக்கட்டும், வகுத்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா. கொஸ்டின் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணாம், பட் அந்த பேட்டர்ன் என்ன, அது எந்த விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ்னு பார்க்குறது 1 3 5 7ன்னு வரும். பட் ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்க்குறப்போ 2 வகுத்திகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து என்னென்ன வராதுன்னு பார்க்குறப்போ 9 வராது, அதே மாதிரி 15 வராது, அதே மாதிரி 21 வராது. ஏன்னா இது 2க்கு மேலே வகுத்திகள் இருக்கும் சரிங்களா. வகுத்திகள்னால் ஒன்றும் இல்லை, பெருக்கல் வாய்ப்பாடு தான். இப்போ 9 எடுத்துப்போமே, 3 × 3 9. அதே மாதிரி 1 × 9 9 × 1. இது 3 வகுத்திகளுக்கு மேலே வந்திருக்கா, 3 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. பட் இப்போ 3ன்னு எடுத்துப்போமே, 3 × 1 1 × 1, 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ பகாயன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எந்த வகுத்திகள் இருக்குது, 2 வகுத்திகள் மட்டும்தான், எக்ஸாக்ட்லி 2 தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்தது ஸ்கொயர் நம்பர்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேவா. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 100. இது மாதிரி நீங்கள் 16 வரைக்கும் மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. அப்போ தான் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். அதே மாதிரி க்யூப் வந்து 10 வரைக்குமே என்னாஃபுமா. இந்த பேசிக்கில் தான் கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது இடைவெளினா நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் 4 9, இங்கே வந்து 10 ஆட் பண்ணியிருக்கோம், 5 10 20 14 அது மாதிரி ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. அது பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபிபொனாக்கி சீரிஸ் வந்து எவ்ரி இயர் கேட்குறாங்க. 7 நமக்கு சாட் மேக்ஸில் கேட்குறாங்க, மென்டல் எபிலிட்டிலையுமே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள் 1 + 2 என்ன 3, 1 + 2 என்ன 3, 3 + 5 என்ன 8, 8 + 13 என்ன 21. ஆமாம், 8 + 30 21. ஸோ அதான் அது மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி விடுபட்ட எண் சரிங்களா. இதில் இப்போ பார்த்த வரைக்கும் டைப்ஸ் வந்தால் பார்த்தோம். அந்த டைப்ஸில் எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர், அதே மாதிரி ஆட் நம்பர், பொருந்தாத நம்பர் என்ன, அதே மாதிரி இது 2த்துக்குமே என்ன அனாலஜி சரிங்களா, இதை பற்றி கேட்பாங்க ஓகேவா. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி நீங்கள் படிக்கணும் அந்த ஒரு மெத்தடாலஜியை மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. பட் அந்த படிக்க வேண்டிய விஷயங்கள் யார் பண்ணணும்னா நீங்கள் தான் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கூகுள் மீட்லேயுமே நம்ம இதுக்கப்புறம் கிளாஸஸ் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதிலையுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் சரிங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் சேனலில் லைக் வந்து நீங்கள் கூகுள் மீட்லையுமே அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் இது என்னப்பா அது கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இதான் பேசிக்காக நம்பர்ஸோட டைப்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கான டைப்ஸை வச்சு தான் நம்ம ஒரு 30 கொஸ்டின் தான் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். அந்த 30 கொஸ்டின் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.